கிராமத்து முறையில் கருவாட்டு குழம்பு. கீரைத்தண்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், தக்காளி, அவிச்ச காராமணி, நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா சுவையாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம நறுக்கி அலசி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். நீங்கள் எந்த நாட்டு காய்கறியும் சேர்க்கலாம். பூண்டு ஒரு 20 பல்லு தட்டி போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன். கட்டி பெருங்காயம் இருந்தால் சுட்டு போட்டிங்கன்னா அந்த மனமே வேறு லெவல். ஒரு 10 நிமிஷம் காய் வெந்ததும் புளி தண்ணி சேர்த்து இந்த அவிச்ச காராமணியும் சேர்த்து, வேறு கருவாடாக இருந்தால் கருவாடையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் வெந்தயம், கடுகு தேவைப்பட்டால் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நான் நெத்திலி கருவாடுன்றதுனால இது கூடயே 1 நிமிஷம் வதக்கி அது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுறேன். சுவையான கருவாட்டு குழம்பு மணமாக இருக்கும்.